ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு மிளகு வச்சு பூண்டு மிளகு சாதம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆன உடனே அதில் தாளிக்கிறதுக்காக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இடித்து வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரியணும். லைட்டாக கலர் மாறின உடனே இதில் கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிலக்கடலை வேணான்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வறுத்துட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெறும் பூண்டு போட்டால் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக வெங்காயத்தோட ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆயிலில் வதங்கும் போது இதையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளியாக தான் எடுத்துருந்தேன். இல்லாட்டி ஒரு பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி புளிப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் கொடுத்துரும். இதையும் நல்லா வதக்கிடலாம். தண்ணி எதுவுமே தெளிக்காமையே எண்ணெயிலே வதக்கி எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு காஷ்மீர் சில்லி, இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இதையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு, நான் சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா அதுக்கும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். ஒருத்தர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிடுங்க. நல்லா சாதம் வெறப்பாக வச்சு வடிச்சுக்கோங்க. நான் வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இதையும் நல்லா கிண்டி எடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடியாக இருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாத்தூளை கட் பண்ணிவிட்டு வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு கொடுங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.